வணக்கம் அபரகம். கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொள்ளளவில் நீடிக்கும் நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் அங்குள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து 1,00,000 கனஅடி கடந்து தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் வெளியேற்றப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல், அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வரத் தொடங்கியது. 6023 கனஅடியாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருந்த நிலையில் அதன் பிறகு படிப்படியாக அதிகரித்து தற்பொழுது நேற்று மாலையே கிட்டத்தட்ட 1,14,000 கனஅடி வரை வந்தது. அதன் பின்பு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து சற்று குறைந்தது, 40,000 கனஅடியாக குறைந்த நிலையில் தற்பொழுது 56,997 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணை வரலாற்றில் நேற்றைய தினம் இந்த நடப்பாண்டில் 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. தற்பொழுது அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக 40,000 கனஅடி வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து உயரும் பட்சத்தில் வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்படுவதால் அந்த பகுதியில் உள்ள தங்கமாபுரி பட்டினம், பெரியார் நகர், காவிரி கிராஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு உள்ளனர். இந்த அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது 57,000 கனஅடி வரை அதிகரித்துள்ளதால் இந்த நீர்வரத்து கிட்டத்தட்ட 1,50,000 கனவரை அதிகரிக்கும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அணையின் 4 கரைகளிலும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தண்ணீர் வரத்தை குறித்தும் எந்த ஒரு நேரத்திலும் அதிகப்படியாக தண்ணீர் வெளியேற்றப்படலாம் என்பதால் இந்த பகுதியில் உள்ள 13 மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அபரகம்.